சார் வேற போஸ் கொடுங்க. ஆ மீனாட்சி, நீ என் ஷோல்டரில் கை வச்சுக்கிறியா? ஆ இப்படி. ஜீவா, எந்த போஸ் ஓகேவா? ஃபோட்டோகிராஃபருக்கு ஓகேன்னா ஓகே தான். ஆ ஓகே. ஓகே வேற போஸ் கொடுங்க சார். ஆ கையை கொடு. சார் கொஞ்சம் வேற போஸ் கொடுங்க. எத்தனை போட்டோ எடுப்பீங்க? மேடம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. மீனாட்சி, அதான் டைம் இருக்குல்ல, அப்புறம் என்ன? சார் ஷோல்டர் மேல கை வைங்க. ஆ ஓகே. ம். ஜீவா, இந்த போஸ் ஓகேவா? இப்படி நிக்கலாமா இல்ல இப்படி நிக்கலாமா? இல்ல இதுவே ஓகேவா? ஆ ஓகே ஓகே. சரி நீங்க எடுங்க எடுங்க. சார் சார் இப்போ எடுத்த வரைக்கும் ஓகே தான். ஓகே. இன்னும் கொஞ்சம் ரொமான்டிக்கா, கொஞ்சம் ஃபேஸ் டு ஃபேஸ். இன்னும் ரொமான்டிக்கா வேணும்? ஆமா சார். ஓகே ஓகே டன். நீங்க போங்க. ஓகே சார். போங்க. ம். மீனாட்சி இப்படி இப்படி வா. திரும்ப திரும்ப. இது ஓகேவா? சார் கொஞ்சம் ரொமான்டிக்கா ஃபேஸ் டு ஃபேஸ் பாருங்க. பாருங்க சார். சார் சூப்பர் சார். சார் அவர் கரெக்டா பண்றாரு சார். இந்த மாதிரி தான் சார் கேட்டேன். சூப்பர் சார். ஏய் என்னடி இவன் மாறி மாறி போஸ் கொடுத்துட்டு இருக்கான்? அது போஸ் சொல்லி கொடுக்கணும்ல. மாப்பிள நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரி நின்று இப்படி கண்ணோட கண்ணு நேராக பார்க்கணும். சார் போஸ் கொடுங்க. மாப்பிள நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? எனக்கு புரிஞ்சுது. பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா இன்னொரு தடவை பண்ணி காட்டுறேன். ஒன்றும் தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ வா. ரைட்டு வாங்க. சூப்பர். நீங்கள் போஸ் கொடுங்க மாப்பிள. பார்க்குறேன். சார் போஸ் கொடுங்க. மீனாட்சி ஓகேவா? சார் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க சார். அட சிரிங்க மாப்பிள. அவங்க கண்ணை பாருங்க. அட இதெல்லாமா சொல்லி தரணும்? சார் அப்படியே ப்ரப்போஸ் பண்ற மாதிரி. ஏய் இவனோட போட்டோ எப்படி? ஐயோ
மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்க போறது இவனை தானா? ஐயோ கடவுளே, மீனாட்சி இவனை கல்யாணம் பண்ணா அவன் லைஃபே போயிடுமே. என்ன பண்றது? ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா மொபைல் வேற இல்ல. ஏதோ பித்தலாட்டம் பண்றவன்லாம் நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு பித்தலாட்டம் பண்ணவும் தெரியாது, நடிக்கவும் தெரியாது. இல்ல, நீ பொய் சொல்ற. எனக்கு நல்லா தெரியும். நான் ஸ்டெடியா தான் நின்னுட்டு இருந்தேன். நீதான் வேணும்னே உன் காலால அவர் காலை தட்டி விட்டு உன் மேல என்ன விழ வச்ச. அது சரி, நான் ஏமா அந்த மாதிரிலாம் பண்ண போறேன்? அப்போ கால் தெரியாம பட்டுருச்சு. நீ எதுவுமே சொல்லாத. நான் தான் உன்னை நல்லவன்னு நம்பினேன். அது ஏன் தப்புதான். அன்னைக்கு பியூட்டி பார்லர்ல உன்னை அரெஸ்ட் பண்ணும்போது கூட அந்த மாதிரி தப்பெல்லாம் நீ பண்ணிருக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு. பண்ணக்கூடாத தப்பெல்லாம் நீ பண்ணிருப்பியோன்னு தோணுது. உன்னை போய் காப்பாத்துறதுக்காக ரோடோட சுத்தினேன்னு எனக்கு அசிங்கமா இருக்கு. இதுல பாவம் ஆதிதான். அவரும் என் கூட சேர்ந்து உனக்காக சுத்தினாரு. மீனாட்சி, நீ கோவத்துல என்னென்னமோ பேசுற. இங்காரு, என் கால் தடுக்கி விட்டுருச்சு, அவ்வளவுதான். நீ என்ன சொன்னாலும் சரி, நீ செஞ்சது தப்புதான். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டுறாத. அதான் எல்லாருக்கும் நல்லது. நல்லா கண்ணை ரெண்டு சவுக்கிற மாதிரி 4 அப்பு மாப்ள. அதுக்கான நேரம் வரட்டும் மாப்ள. மாப்பிள அதுவா எங்கேயா வர்றது? நாம வர வச்சிருவோம். ஏய், அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். இந்த ஆதி கல்யாணத்தை நிப்பாட்டணும்னா அதுக்கு முக்கியமான துருப்பு சீட்டு சுமதி அத்தை மேல கார மோதனன்னு ஆதிக்கு பதிலா சரண்டர் ஆனான்ல, அவன் தான். அவனை பிடிச்சி எல்லா உண்மையும் சொல்ல வச்சிட்டோன்னு வச்சுக்கோவேன், ஈஸியா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி விடலாம். ஏய், எனக்கு எப்படியாவது மீனாட்சி அவங்க கிட்ட காப்பாத்தி ஆகணும். நிச்சயமா. ஆமாயா. ஆமா மாப்ள, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏய், நீங்க என்ன பண்றீங்க? நம்ம பயலுக கிட்ட சொல்லி அந்த தப்பிச்சு போனவனை நல்லா தேட சொல்லுங்க. அவன் கிடைச்சிட்டான்னு வச்சுக்கோவேன், அவனை வச்சு ஆதி தான் அத்தை மேல கார மோதனான்னு சொல்லி நிரூபிச்சிடலாம். சரி மாப்பிள. ஆதிக்கு வேண்டியவங்கிறதால அவன் இந்த கல்யாணத்துக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்குல்ல. வந்தான்னு வச்சுக்கோவேன், எலிப்பொறியில அமுக்கிற மாதிரி அவனை அமுக்கி பிடிச்சிருவோம். சரி மாப்ள. யோ, கோட்டையை விட்டுறாதீங்கயா. கோட்டையை விட மாட்டேன் மாப்ள, கோட்டையை பிடிக்கிறோம். நீ கவலைப்படாம இரு மாப்ள. சரி மாப்ள, பாத்துக்கோ. பாத்துக்குவோம் மாப்பிள. பாத்துக்கோ மாப்ள.